தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்தோம். परमेश्वर के वचन की ओर ताकेंगे. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேவ சமூகத்தில் நாம் கடந்தோம். हम फिर से एक बार जून महीने 4वां दिन को प्रभु की उपस्थिति में आए हैं. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ந்து நாம் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். प्रतिदिन हम परमेश्वर को स्तुति धन्यवाद करते हुए लगातार परमेश्वर का वचन भी सुनता है. இரண்டு நாளாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் दूसरा इतिहास 15वां अध्याय 7வது வசனத்தை வாசிக்கிறோம். 7वां वचन को पढ़ें. ரெண்டு நாளாம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். दूसरा इतिहास 15 अध्याय 7वां वचन. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு என்றார். परंतु तुम लोग यह मानो और तुम्हारे हाथ ढीले न पड़े, क्योंकि तुम्हारे काम का बदला मिलेगा. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். तुम्हारे हाथ ढीले न पड़े, परंतु यह मानो உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். क्योंकि तुम्हारे काम का बदला मिलेगा. எந்த காலங்களிலே பேசப்பட்டது இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை? ये भविष्यवाणी वचन किसी काल में कहलाता. இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிளவுபட்டு யூத ராஜா இஸ்ரவேல் ராஜா என்று பார்க்க முடிகிறது. इस्राएल देश में वैसे दो बात हुआ था कि यहूदिया का राजा, इस्राएल का राजा. இங்கே ஆசாகக்கூடிய ராஜா யூத ராஜா மூன்றாவது ராஜாவாக யூதாவின் ராஜாவாக இருக்கிறார். यह यहूदिया के लिए तीसरा राजा आसा नामक राजा था. हालेलुया. हालेलुया. அவருடைய பேர் என்ன? उसका नाम क्या है? ஆசா. आसा. हालेलुया. हालेलुया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. இந்த நாட்களில் தேவனுடைய ஆவி முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம், ஓகேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால். पहला वचन में उन दिन में जो परमेश्वर का आत्मा ओदेद के पुत्र अजर्या पर समा गया. ஆசாவின் மேல் தேவாவியானவர் இறங்கி பேசுகிறார். वैसे ये ओदेद पर पवित्र आत्मा उंडल कर बात करता. அசரியாவின் மேல் இறங்கியது பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்றை தான் வாசித்தோம். वैसे जो अजरिया पर परमेश्वर की आत्मा उंडल कर जो उसी के द्वारा ये वाणी हुआ था. யூத ராஜாவான ஆசா நாட்களிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி இப்படி பேசுகிறார். और यहूदिया के राजा आसा के दिन में पवित्र आत्मा वैसे उंडल कर ये वचन को दिया है. அவன் வெளியே ஆசாவுக்கு இரண்டாம் வசனம், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, நீ யூதா பெஞ்சமின் கோத்திரங்களே சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். दूसरा वचन, और वह आसा से वेग करने निकाला और उससे कहा, हे आसा और हे सारे यहूदा और बिन्यामीन मेरे सुनो, जब तक तुम यहोवा के संग रहोगे तब तक वह तुम्हारे संग रहेगा, और यदि तुम उसकी खोज में लगे रहो तब तो वह तुमसे मिला करेगा, परंतु यदि तुम उसको त्याग देगो तो वह भी तुमको त्याग देगा. பரிசுத்தாவியானவர் அசரியாவின் மேல் எதற்காக இறங்கினார்? ये पवित्र आत्मा अजर्या के ऊपर क्यों समा गया था? அந்த ஆசா ராஜாவுக்கு நேராக கொண்டு போகிறார். ये राजा आसा के ओर इसको ले जा रहा है. ஆசாவையும் யூதா பென்யமீன் கோத்திரத்தாரையும் கூட பார்த்து சொல்லுகிறார். और आसा और यहूदा और सारे बेन्यामीन के गोत्र के ओर कहलाता है. யூதா பென்யமீன் கோத்திரம் மாத்திரம் தான். அதாவது சாலமோனுக்கு அப்புறமாக அவனுடைய மகன் ரெகொபெயாமுக்கு ஒரு கோத்திரம் தான் கொடுக்கப்பட்டது. அதுதான் பென்யமீன் கோத்திரம். सुलेमान के बाद सुलेमान के बेटा रेहोबोयाम के लिए केवल एक ही गोत्र मिला था, वही बेन्यामीन का गोत्र. அதான் யூதா கோத்திரம், அவன் பென்யமீன் கோத்திரம் ரெண்டே.
इसलिए जो यहूदा गोत्र और बिन्यामीन का गोत्र। இந்த யூத ராஜா மூன்றாம் ராஜா யாரு? யாரு? ஆசா. अगर ये यहूदियों के लिए तीसरा राजा कौन था? आसा। வடபகுதி தென்பகுதி என்று பிரிக்கப்பட்டது. ये उत्तर दक्षिण से दो दिशा में भाग हुआ था। வடபகுதி இஸ்ரவேல் என்றும் தென்பகுதி யூதாக்கும் பிரிக்கப்பட்டது. उत्तर दिशा इस्राएलियों के लिए, दक्षिण दिशा यहूदियों के लिए दो भाग हुआ था। ரெகபயாம், யெரொபெயாம். யெரொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை பிரித்து கொடுக்கப்பட்டது. रेहोबोयाम और यरोबोयाम, ये यरोबोयाम के हाथ में 10 गोत्र को सौंपा था। தேசங்கள் பிரிக்கப்பட்டது. वैसे देश को बांट के दिया था। ஒரே ராஜாவா இருந்தது 2 ராஜாக்களே கொடுக்கப்பட்டது. पहले जो एक ही राजा के अधीन में था, अभी वो 2 भाग होकर 2 राजा के वश में कर दिया। தாவீது சமஸ்த இஸ்ரவேலையும் அரசாண்டான். दाऊद सारी इस्राएलियों को राजी किया था। அவருடைய மகன் சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலை और அரசாண்டான். दाऊद के बाद उसके पुत्र सुलेमान समस्त इस्राएलियों पर राजी किया था। ஆனால் அவருடைய குமாரன் ரெகபயாம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவல்ல. परंतु सुलेमान के पुत्र रेहोबोयाम सारी इस्राएल पर राज्य नहीं किया था। ஒன்றாவது ராஜா, पहले राजा, இரண்டாவது ராஜா, दूसरा राजा, யூதாவின் ராஜா முதல் ராஜா ரெகபயாம், यहूदिया का पहले राजा रेहोबोयाम, இரண்டாவது ராஜா, दूसरा राजा மூன்றாவது ராஜா और तीसरा राजा இதான் ஆசா. ये आसा। இந்த ஆசா யார் என்று சொன்னார்? और ये आसा कौन है? தாவீதுக்கு சொல்ல போனா தாவீதுக்கு போத்தன் சொல்லலாம். போத்தன். ये आसा दाऊद का परपोता। ஹalleluya. हालेलुया। पोता। அதாவது இது யாரு சொன்னா அவருடைய மகன் அப்சலோமுடைய மகளுக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு? இந்த ஆசா. ये कौन है? दाऊद के पुत्र अब्सलोम के बेटी का लड़का ये आसा। நீங்க யோசிக்க முடிகிறது. हम पढ़ सकता है। 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். पहला राजा हो 15वां अध्याय। 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் पहला राजा 15 9வது வசனத்திலே வாசிக்கலாம். 9वां वचन में இஸ்ரவேல் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி इस्राएल के राजा यरोबाम के 20वें वर्ष में आसा यहूदा पर राज्य करने लगा। 41 வருஷம் இஸ்ரவேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். और वह यरूशलेम में 41 वर्ष तक राज्य करता रहा और उसकी माता अब्सलोम की पुत्री माका थी। அப்ப இவன் அம்மா யாரு? इसका मां कौन है? அப்சலோமுடைய குமாரத்தி. अब्सलोम की पुत्री। आसा के मां अब्सलोम की पुत्री। அப்சலோமுடைய பேரன். ये अब्सलोम का पोता। அப்சலோமுடைய பேரன் தாவீதுக்கு யாரு? கொல்லு பேரன். ये अब्सलोम का पोता है, दाऊद का परपोता। ஹalleluya. हालेलुया। நீ கவனிக்க வேண்டும். सुनिए, இந்த ஆசாவை குறித்து நாம் இப்படி பார்க்கிறோம். ये आशा के बारे में हम ऐसे पढ़ता है। இது ஆவிதான் 2வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. इसलिए दूसरा वचन में हम पढ़ता है। அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவரை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தருடன் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். और वो आशा से भेंट करने निकला और उससे कहा, हे आशा और हे सारी यहूदा और बिन्यामीन, मेरे सुनो, जब तक तुम यहोवा के संग रहोगे तब तक वह तुम्हारे संग रहेगा, और यदि तुम उसकी खोज में लगे रहो तब तो वह तुम्हें मिला करेगा, और परंतु यदि तुम उसको त्याग दो तो वह भी तुम्हें கர்த்தரோடு இல்லை. ये यहोवा के संग नहीं था। அவர் வெளிப்படவில்லை. यहोवा इनको नहीं प्रकट हुआ। கர்த்தரோடு இவர்கள் இல்லாத நாள் கர்த்தர் இவருக்கு வெளிப்படவில்லை. यहोवा के संग ये लोग नहीं था, इसलिए यहोवा भी इन लोग को प्रकट नहीं हुआ। ஆகவே 3வது வசனத்தில் இஸ்ரவேலை அணுகினாவாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. इसलिए बहुत दिन इस्राएल बिना सत्य परमेश्वर का और बिना सिखाने वाले याजक के और बिना व्यवस्था के रहा। இது 3 இல்லாவிட்டால் பயங்கரமான நிலை. आमीन।
यदि ये तीनों नहीं तो भयानक स्थिति है। நிச்சயமாக அவன் இருதயம் இருளடைந்து போய்விடும். सचमुच फिर उनका मन अंधेरा हो जाता, இருதயம் இருளடைந்து விடும். मन अंधेरा हो जाता। தங்களை தேவனை தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை ஸ்தோத்திரியாமல் இருந்தால் அவருடைய இருதயம் இருளடைந்து விடும் என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். और हम वचन में पढ़ता है रोमियो पहला अध्याय में, यदि वो परमेश्वर को जानकर भी परमेश्वर को महिमा न करेगा तो उसका मन निर्बुद्धि अंधेरा हो जाता है। ரோமர் 1:21 வாசிக்கிறோம். रोमियो पहला 21 ஃபூலிஷ் ஹார்ட்டாக மாறிவிடும். அதாவது இருளடைந்த இருதயமாக மாறிவிடும். निर्बुद्धि मन हो जाता। அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனிடம் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரமாமல் இருந்து தங்கள் சிந்தைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. परमेश्वर को जानने पर भी उन्होंने परमेश्वर की योग्य बढ़ाई और धन्यवाद नहीं किया, परंतु व्यर्थ विचार करने लगे, यहाँ तक कि उनका निर्बुद्धि मन अंधेरा हो गया। இங்கே பார்க்கிறோம் பயங்கரமான நிலையை பார்க்கிறோம். 2:4-15:3 இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. इसलिए हम दूसरा इतिहास 15वां अध्याय में एक भयानक स्थिति को हम समझ सकता है। बहुत दिन से इस्राएल में बिना सत्य परमेश्वर और बिना सिखाने वाले याजक और बिना व्यवस्था இருதயம் இருளடைகிறது. मन निर्बुद्धि हो गया, இருள் சூழ்ந்து விடுகிறது. अंधेरा छाप पड़ा। ஒரு வீட்ல एक घरा में ஹalleluya हालेलुया பல லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. गई लाइट चल रहा है, பிரகாசமாக வீடு இருக்குது. बड़ा प्रकाश ज्योति हो रहा है घर। ஒரு லைட் ஆஃப் பண்ணிச்சா यदि एक लाइट ऑफ होगा तो அது கொஞ்சம் இருண்டும். थोड़ा वो ज्योति कम हो जाता। இன்னும் அடுத்த லைட், और दूसरा लाइट, மூணாவது லைட், तीसरा, நாலாவது லைட், चौथा, 5 லைட் எரிஞ்சிட்டு சொன்னா 5 लाइट में எல்லாம் सब लाइट அணைஞ்சு போயிட்டுனா सब लाइट बुझ जाएगा तो இருளடைஞ்சு. अंधेरा। ஹalleluya हालेलुया இருளடைந்த இருதயத்துக்குள்ள वो अंधेरा मन के अंदर, ஒரு வீட்டுக்குள்ள எல்லா இருளடைஞ்சிட்டேன். यदि एक घराने के अंदर सब अंधेरा आएगा तो क्या होगा? தேசத்துக்குள்ள ராஜாவின் இருதயம் இருளடைந்து விட்டது. देश பெஞ்சமின் கோத்திரம் யூதா கோத்திரம் ஜனங்கள் இருளடைந்தால் என்ன நடக்கும்? देश में राजा का मन निर्बुद्धि अंधेरा हो गया और बिन्यामीन और यहूदिया के गोत्र अंधेरा हुआ तो क्या होने वाला? தேவன் வெளிப்படவில்லை. परमेश्वर प्रकट नहीं हुआ। அநேக நாள் மெய்யான தேவன் இல்லை, बहुत दिन से सत्य परमेश्वर नहीं, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியன் இல்லை, और सिखाने के लिए कोई याजक नहीं था, வேதம் இல்லை, व्यवस्था नहीं था। தீபம் அணைந்து கிடக்கிறது. वो तीवट बुझ गया, தீபம் அணைந்து கிடக்கிறது. वो तीवट बुझ गया। அந்த தீபத்தை ஏற்றும்படியாகத்தான் உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் ஒருவர் மேலே இறங்குகிறார். उस तीवट को फिर जलाने के लिए पवित्र आत्मा चुनने के दिन में एक व्यक्ति के अंदर समा गया। புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். और नए दिन के दिन में हम सभी को प्रभु पवित्र आत्मा को दिया। இந்த வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனுமாகவும் இருக்கிறது. ये शास्त्र के वचन जीवन और आत्मा। உன் வீட்டிலே இருந்தாலும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். यदि तू तेरे घराने के अंदर है फिर भी प्रभु तुझे इस वचन के द्वारा जिलाता है। ஆகவே 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். चौथा वचन 2:15-4 दूसरा इतिहास 15 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். परंतु जब वे संकट में पड़कर इस्राएल के परमेश्वर यहोवा की ओर फिरे और उसकी ढूंढा तब तक वह उनको मिला। வெளிப்பட்டது எப்போது? कभी वे लोग को मिला था இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினார். इस्राएल के परमेश्वर यहोवा की ओर फिरा था, उनको ढूंढा था तभी। 5வது வசனம் அக்காலத்திலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. 5वां वचन उस समय न तो जाने वाले को कुछ शांति होती थी और न आने वाले को। தேசங்கள் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகாமரி உண்டாயிருந்தது. वरन सारे देश के सब निवासियों में बड़ा ही कोलाहल होता था। வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. ना कोई शांति अंदर आने वाले थे, ना कोई शांति बाहर जाने वाले। உலகம் முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. सारी दुनिया में ये स्थिति है। இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. भारत में हो रहा। ஒரு தேசம் ஒரு மாநிலத்துக்கு போகிறார்கள். एक प्रदेश से दूसरे प्रदेश जा रहा। ஒரு மாநிலத்துக்கு வருகிறார்கள். एक प्रदेश से दूसरे प्रदेश आ रहा। அமைதலை தேடி शांति को ढूंढ। ஆனால் परंतु தங்கள் அங்கே வாசிக்கிற அக்காலத்திலே வெளியே போகிறவர்களும்
உள்ளவர்களுக்கும் சமாதானம் இல்லை. हम वचन पढ़ता है उन दिनों में जो जाने वाले को न आने वाले நீ को शांति। ஊருக்குள்ள போ அல்லது வெளியே வா உள்ள போ அது முக்கியம் இல்ல, சமாதானம் வேண்டும். हाँ, यदि तू तेरे गांव पर पहुंचा, नहीं तो तेरे गांव से यहाँ बाहर आ, नहीं तो जा बाहर जा, शांति नहीं। நிகழ்வா ஒவ்வொருவர்கள் நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். आजकल हम देखते हैं सभी अपने अपने गांव पर पहुंच रहा। உள்ளே போ வெளியே வா, बाहर जा बाहर आ अंदर जा, உனக்கு சமாதானம் இல்லை. मुझे शांति नहीं। தேசத்தின் குடிகளில் எல்லாருக்குள்ளும் மகாவலி உண்டாயிருந்தது. सारे देश के निवासियों पर बड़ा कोलाहल। இந்த நாட்டிலே பார்க்கிற மகாவலி உண்டாயிருக்கு. हिंदी में हम देखता है बड़ा कोलाहल। முழு நாடும் அமளி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. सारे देश में कोलाहल। 70 நாளா லாக்டவுன், 70 दिन तक लॉकडाउन। அமளியில் இருக்கிறது. ऐसे कोलाहल में சமாதானம் இல்லை. शांति नहीं। ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டமும் பட்டமும் நொறுக்கினது. वैसे जाति को जाति, शहर को शहर टूटपट किया। தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கடங்க பண்ணினார். परमेश्वर ने उनको सारी प्रकार के घबराहट में डाला था। இப்படிப்பட்ட ஒரு இடுக்கன் நெருக்கம் கலக்கத்தை தேவன் அந்த தேசத்து குடிகளுக்கு அனுமதித்தார். वैसे परमेश्वर ने उन देश के निवासियों को नाना प्रकार का कष्ट देकर घबरा में डाला। தேவன் வெளிப்படவில்லை. परमेश्वर उनके संग नहीं था। காரணம் தேவன் வெளிப்படவில்லை. कारण क्या? प्रभु नहीं था। அந்த நாட்கள்ல தான் उसी दिनों में ஆசா சொன்ன வார்த்தை आशा ने कहा, 7வது வசனம், 7वां वचन, நீங்களோ परंतु तुम உங்கள் கைகளை நெகிழ விடாமல் किया बांधो और तुम्हारे हाथ बिगड़ना पड़ो। திடன் கொள்ளுங்கள், किया बांधो உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். क्योंकि तुम्हारे काम का बदला मिलेगा। உங்கள் கைகளை நெகிழ விடாமல், तुम्हारा हाथ को ढीला मत कर। உன்னுடைய துதியையும் ஆராதனையும் ஜெபத்தையும் விட்டு நெகிழ விட்டுறாத. और तेरा ये स्तुति आराधना प्रार्थना कभी ढीला नहीं होना, நெகிழ விடாத. कभी ढीला नहीं होना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। நானும் எனக்கும் மாம்சத்துல பலவீனம் உண்டு, मुझे भी शरीर में कमजोर होता है, எனக்கும் சோதனை உண்டு, मुझे भी संकट आता है, சோர்வு உண்டு, मुझे भी निराशा होता எல்லாம் உண்டு. है, सब कुछ मुझे भी அது होता है। மத்தியிலையும் கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த வேத வசனத்தை கொண்டு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ये संकट के बीच में भी प्रभु को गुणानुवाद गीत आराधना करके प्रभु के ओर ताकने के लिए वचन के द्वारा बढ़ देता। வேதனையோடு கூட தேவனை தேடும்போது தான் கிருபை கிடைக்கும். हाँ, जब हम वेदना के साथ प्रभु को ढूंढेगा तभी हमें अनुग्रह मिलता। முதலாவது நான் திருப்பப்பட வேண்டும். पहले मैं मन फिराना, என் ஜனம் திருப்பப்படும். मेरा लोग मन फिरेगा। அப்படித்தான் நீங்கள் திருப்பப்பட்டது. वैसे यहाँ भी मन फिराया था। அதாவது தேவனை விட்டு அகன்று போனதிலிருந்து ஜனத்தை தேவனோடு சேர்க்க வேண்டும். मतलब जब परमेश्वर से अलग हुए फिर वो परमेश्वर के साथ मेल मिलाप करना है। இந்த அசரியாவுடைய தீர்க்கதரிசனத்தினுடைய நோக்கம் என்ன? ये अजरिया के ये भविष्यवाणी वचन का மக்சத் क्या है? मकसद क्या है? தேவனை விட்டு அகன்று போனதிலிருந்து जो परमेश्वर से अलग हुए थे ஜனத்தை தேவனோடு சேர்க்கத்தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை. वो लोगों को वापस परमेश्वर से मिलाप करने के लिए ये भविष्यवाणी वचन। அந்த வார்த்தையை கேட்டு திடன் கொண்டான் ஆசா. ये भविष्यवाणी वचन को सुनकर आशा यौवना, அதாவது தேவனை விட்டு ஜனம் அகன்று போய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर से लोग अलग हुए, ஜனத்தை தேவனோடு சேர்க்க வேண்டும். ये लोगों को परमेश्वर से मिलाप करना। இந்த தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்டு உயிர் வந்துட்டு யாருக்கு? ராஜா. ये भविष्यवाणी वचन को सुनकर राजा आशा के உயிர்ப்பிக்கப்பட்டான். वो जिलाया गया। அப்போது நான் 8வது वचனத்தில் வாசிக்கிறோம். 8वां वचन, ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது जब आशा ने ये वचन और ओदेद नबी के नबूवत सुनी அவன் திடன் கொண்டு, तब उसने यह बात कहा। தீர்க்கதரிசி சொன்னான், திடன் கொள். वो नबी ने कहा यह बांधो, திடாடஸ் பாந்தோ. तो यह बांधो। இயேசு சொன்னார், உலகத்திலே ஒருத்தன் உண்டு, यीशु திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். यीशु ने कहा इस संसार में तो क्लेश होता है परंतु डांस बांधो, मैंने संसार को जीत लिया। யோவான் 16:33 வாசிக்கிறோம், இவ்வுலகத்திலே ஒருத்தன் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
योना 16:33 इस संसार में क्लेश तो होता है परंतु ढाढ़स बांधो मैं संसार को जीत लिया திடன் கொள்ளுங்கள் ढाढ़स बांधो முதலாக ராஜா திடன் கொண்டான் पहले यहाँ देता है राजा இந்த याबान தீர்க்கதரிசனத்தை கேட்ட உடனே அவன் திடன் கொண்டு ये वचन को भविष्यवाणी को सुनकर राजा अपने आप से ढाढ़स बांधा திடன் கொள்ளுதுன்னா அர்த்தம் என்ன ये याबान का मतलब क्या है அதாவது ஒரு விழிப்பை காமிக்கணும் एक अवेयरनेस आना जानते रहना है ஹalleluya திடன் கொண்டான் ये याबान था அவன் திடன் கொண்டு அருவருப்புகளையும் யூதா பெஞ்சமின் தேச அனைத்திலும் எப்ராயிமின் மலைதேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களில் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான் ये राजा आसा यह बांधकर यहूदा और बिन्यामीन के सारे देश में से और उन नगरों में से भी जो उसने इब्राहिम के पहाड़ी देश में ले लिए थे सब घिनौनी वस्तुएं दूर की और यहोवा की जो वेदी यहोवा के ओसरे के सामने थी उसको नए सिरे से बनाया அதாவது எல்லா அருவருப்பையும் விலக்கி தன்னுடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறான் ये क्या किया सारी घिनौनी वस्तुओं को दूर करके वो अपना वेदी को नए सिरे से बनाया உபாகமம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது व्यवस्था विवरण 7:25 அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களின் அக்கினியினால் சுட்டரிக்க கடவாய் நீ அவைகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக அவைகளும் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் उनके देवताओं के खुदी हुई मूर्तियां तुम आग में जला देना जो चांदी या सोना उन पर मड़ा हो उसको लालच करके न ले लेना नहीं तो तुम उसके कारण फंदे में फंसेगा क्योंकि ऐसे वस्तुएं तुम्हारे परमेश्वर यहोवा की दृष्टि में घृणित है அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய் அது சாபத்துக்குள்ளானது और कोई घृणित वस्तु अपने घर में न ले आना नहीं तो तू भी उसके समान नष्ट हो जाने की वस्तु टकरेगा उसे सत्यनाश की वस्तु जानकर उससे घृणा करना और उसे कथा भी न चाहना क्योंकि वह अशुद्ध वस्तु है 12ஆம் அதிகாரம் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 29 20 30 வாசிக்கிறோம் व्यवस्था विवरण 12:29-30 நீ சுந்தரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளாக சங்கரிக்கும் போது நீ அவர்களை தேசத்தில் சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போது அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி தானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரித்தார்கள் जब तेरा परमेश्वर यहोवा उन जातियों की जिनका अधिकारी होने का तू जा रहा है तेरे आगे से नष्ट करे और तू उनका अधिकारी होकर उनके देश में बस जाए तब सावधान रहना कहीं ऐसे न हो कि उनका सत्यानाश होने के बाद तू भी उनके समान फंस जाए अर्थात ये कहकर उनके देवताओं के संबंध में ये पूछताछ न करना कि उन जातियों के लोग अपने देवताओं की उपासना किसी रीति करते थे ஆசா ராஜா முதலில் எப்படி சுத்திகரித்தான் राजा आसा पहले अपने आप को कैसे शुद्ध किया திடன் கொண்டான் पहले वो या बांधा था அங்கே 15:8 2 நாளாக 15:8 வாசிக்கிறோம் अगर दूसरा अधिकांश 15:8 முதலாவது அவன் சிக்கிக் கொண்டிருந்தவைகளை இருந்து வெளியே வருகிறான் पहले जो बातों में जो वस्तुओं में वो बसाता है उसी में से बाहर आया அவன் அந்த மற்ற தேசங்களை அவன் பிடித்து கொள்ளையிடும் போது அந்த அருவருப்புகளை சிக்கிக் கொண்டு ஜனங்கள் இருக்கிறார்கள் அவனும் ஜனங்கள் இருக்கிறார்கள் वो जो के देश को लूटवाते समय जो घृणित वस्तु था उसी अशुद्ध बात में राजा आसा और उनके लोग सभी वो फंदे में फंसा था அதாவது அந்த தேசத்தினுடைய தேவர்களை தன்னுடைய ஜனங்களும் பின்பற்றுவார்கள் அதை நீ கொண்டு வராத நீ அக்கினிக்கு அழிஞ்சு என்று சொன்னார் क्योंकि वो देवताओं के वो उसी नियम को अपने प्रजा भी वो लौटिक करेंगे इसलिए तू अपने नगर के अंदर मत ले आ तो उधर ये सत्यानाश कर दो ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் उनकी पवित्र नाम को महिमा நாம் கூட இந்த பூமியிலே நம்ம சில ஆசீர்வாதங்களை நமக்கு சத்துருக்கள் முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி நமக்கு எண்ணெய் தலையில எண்ணெய் அபிஷேகம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தந்தார் நமக்கு हमें भी इस धरती
में वैसे शत्रुओं के सामने हमारे सिर पर तेल मलाई करके कई आशीष को हम स्वतंत्र करने के लिए हमें प्रभु वैसे संपूर्ण रीति से आशीष किया। தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் அருவருப்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. अगर शास्त्र में जो परमेश्वर के दृष्टि में घृणित है वो सारी वस्तुओं को लिखा है. அப்படிப்பட்ட அருவருப்புகளோடு நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது. वैसे घृणित वस्तुओं के संगति हमें नहीं जरूरत. நீதிமொழிகள் 3:32 வாசிக்கிறோம். नीति वचन 3:32 மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. क्योंकि यहोवा कुटी से घृणा करता है परंतु वह अपना पेट सीधे लोगों पर खोलता है. நீதிமொழிகள் 11:20 வாசிக்கிறோம். और नीति वचन 11:20 மாறுபாடுள்ள இதயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். जो मन के टेढ़े हैं उनसे यहोवा का घृणा आती है. அதாவது மாறுபாடுள்ளவன் தேடி मन के टेढ़े. அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2:40 வாசிக்கிறோம். इसलिए प्रेरित पत्रुस ने முதல் प्रसंग दूसरा 40 அப்போஸ்தலர் பேதுரு முதல் பிரசங்கத்திலே பிரசங்கிக்கிறார். प्रेरित पत्रुस अपने पहले संदेश वचन सुनाते समय कह रहा है. அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கிறோம். प्रेरितों दूसरा இன்னும் 40 அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். उसने बहुत और बातों से भी गवाही देकर समझाया कि अपने आप को इस टेढ़ी जाति से बचाओ. அதாவது இங்கிலீஷ்ல நல்லா சொல்லப்படுது, நீ மாறுபாட சந்ததியை விட்டு கரப்ட் ஜெனரேஷன் அதை விட்டு நீ விலகி அகண்டாதான் உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும். अंग्रेजी में अच्छा लिखा है जो टेढ़ी मेढ़ी संतानें जाती है उससे तो अलग हो जाए तभी तो उतर पाएगा. அப்போதான் உனக்கு ரட்சிப்பு. तभी तू बच सकता है. அல்லது நீ சிக்கிக் கொள்ளுவாய். नहीं तो तू फंदे में फंस जाएगी. யாராக இருக்கலாம், உன் உறவினர்களாக இருக்கலாம், और यदि तेरा रिश्ता की ना हो உன்னுடைய சொந்தங்களாக இருக்கலாம். तेरा कुछ भी मित्र की ना हो இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், तो यीशु के लहू से तो ये है நீ முழு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவன், का बपतिस्मा है பரிசுத்தாவியை பெற்றவன். पवित्र आत्मा का है. மாறுபாட தேடி அந்த அனுபவத்தில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. टेढ़ी संतान के फंदे पर नहीं तू ना बसना. அதற்காக நீ சந்ததியை விட்டு விலகுன்னு சொல்லிட்டார். इसलिए उस टेढ़ी मेढ़ी संतानों से तू अलग हो जा. அதைத்தான் முதலாவது ஆசா சொன்னான். ये बात को पहले राजा आसा कहा. முதலாவது சொன்னான், கர்த்தருடைய அப்படியே அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிக்கிறோம். वैसे आसा ने क्या क्या सारी घिनौनी वस्तुओं को दूर करके वो यहोवा की वेदी को नए सिरे से बनाया. முதலாவது நாம கூட இந்த நாட்களை அப்படி சுத்திகரிப்பு செய்து நம்முடைய சின்னத்தை புதுப்பிக்க வேண்டும். भाई हम भी इस दिन में हमें अपने आप को शुद्ध करके हमारे वेदी को सिंपल नए सिरे से बनाना. அந்த 9வது வசனத்தை வாசிக்கிறோம். 9வது वचन அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவரோடு கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவரோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். उसने सारे यहूदा और बिन्यामीन को और इब्राहिम मनासे और सिमोन में से जो लोग उसके संग रहते थे उनको इकट्ठा किया क्योंकि वे ये देखकर कि उसका परमेश्वर यहोवा उसके संग रहता है इस्राएल में से बहुत से उसके पास चले आए थे. திரளான ஜனங்கள் அவனோடத்திலே சேர்க்கப்பட்டார்கள். बहुत लोग उसके साथ चले आए. வேறு ஜாதியாரும் சேர்க்கப்பட்டார்கள். दूसरे जाति लोग भी आए थे அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார். क्योंकि उनका यहोवा परमेश्वर उनके संग था. தேவன் கூட இல்லாதிருந்தால் இப்போது இருக்கிறார். पहले परमेश्वर के संग नहीं था, अभी परमेश्वर आशा के संग है. வேதம் வாசிக்கிறோம். ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி आशा के राज्य के 15वें वर्ष के तीसरे महीने में वो यरूशलेम में इकट्ठे हुए. தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக் கொண்டு வந்தவைகளையும் அந்நாட்டில் 700 மாடுகளையும் 7000 மாடுகளை கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேவடுவோம் என்றும் उसी समय उन्होंने उस लूट में से जो वे ले आए थे 700 बैल और 7,000 भेड़ बकरियां यहोवा की बलि करके चढ़ाई. उन्होंने वाचा बांधी कि हम अपने पूरे मन और सारी जीव से अपनी पूर्वजों के परमेश्वर यहोवा की खोजी करेंगे. சிறியோரும் பெரியோரும் ஸ்திரீயர் புருஷர் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்படுவன் என்று உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடு கெம்பீரத்தோடும் பூரிக்கையோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். क्या बड़ा क्या छोटा क्या स्त्री क्या पुरुष जो कोई इस्राएल के परमेश्वर यहोवा की खोज न करे वो मार डाला जाएगा. इन्होंने उसी जयकार साथ तुर्कियां और नरसिंह बजाते हुए ऊंचे शब्द से यहोवा की शपथ खाई. பெரிய ஒரு ஐக்கியம். एक बड़ा संगति. ஆசாவோட சேர்ந்து தேசத்தின் குடிகள் அந்த தேசம்
தேவனை தேட ஆரம்பித்தார்கள். பெரிய ஒரு ஐக்கியத்தை பார்க்க முடியும். आशा के संग होकर उस देश के निवासी लोग परमेश्वर को ढूंढने लगा. एक बड़ा संगति हुई. அங்கே 15ஆம் வசனத்திலே இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். 15 वचन ये शपथ खाकर सब सारे यहूदी आनंदित हुए. தங்கள் முழு இதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாகிய யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாறப்படினார். क्योंकि उन्होंने अपनी सारी मन से शपथ खाई और बड़ी अभिलाषा से उसको ढूंढा और वह उनकी मिला और यहोवा ने चारों ओर से उनको विश्राम दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். कि नाम की महिमा. பெரிய ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் एक बड़ा विश्राम. அந்த இளைப்பாறுதல் நாளுக்கு நமக்கு வரும். उसी विश्राम दिन में हमें நம்முடைய திருச்சபைகளுக்கு வரும். हमारे मंडली को நம்முடைய आएगा. ஊழியங்களுக்கு வரும். हमारे सेवकाई நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு வரும். हमारे विश्वास के जीवन में நாம் आएगा. முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனை ஆராதிப்போம். हम भी सारी मन से सारे बल से परमेश्वर को दंडवत करेंगे. தேவ அகற்ற தீர்க்கதரிசனமான வார்த்தை தேவனை விட்டு அகன்று போனதிலிருந்து ஜனங்களை தேவனோடு சேர்க்க தான் அந்த தீர்க்கதரிசனம். इसलिए जो लोग परमेश्वर से अलग हुए थे वो अलग किए हुए लोगों को परमेश्वर के संगति बनवाने के लिए ये भविष्यवाणी அதற்கு தான் தீர்க்கதரிசனமாக சொன்னா நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். इसलिए ये भविष्यवाणी वचन तुम लोग या बांधो और तुम्हारे हाथ ढीले न உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. क्योंकि तुम्हारे काम का बदला मिलेगा. பலன் உண்டு. बदला मिलेगा. ஹalleluya. हालेलुया. அதே போல பலன் வந்தது. वैसे बदला आया. அவன் திடன் கொண்டான் முதலாவது. वो पहले या बांधा था. இதத்தான் முதலியாக அகற்றினான். ये क्या किया पहले किन्हों वस्तुओं को दूर किया. இந்த அருவருப்பை அகற்றினான். ये सारी घृणित वस्तुओं को दूर किया. வேதம் சொல்கிறது பேதுருக்கு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். और पत्रस का पत्री 1 பேதுரு 4:3 வாசிப்போம். पहला पत्रस 4:3 சென்ற வாழ்நாட்காலங்களிலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி கடியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். क्योंकि अन्य जातियों की इच्छा के अनुसार काम करने और लुचपन की बुरी अभिलाषाओं मतवालापन लीला क्रीड़ा पियक्कड़पन और क्रीड़ा मोती पूजा से जहां तक हमने पहले समय गंवाया वही बहुत हुआ. அருவருப்பான விக்கிரகாராதனை. वो घृणित मोती पूजा. விக்கிரகம் என்று சொன்னால் வெறும் சிலையை பார்த்து நீ விக்கிரகம் சொல்லிட வேண்டாம். अगर मूर्ति पूजा मतलब केवल ऐसे मूर्ति को देखकर मूर्ति पूजा मत करो. அந்த விக்கிரக ஆராதனைக்கு சேரக்கூடியவர்களுக்கு அருவருப்பான விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அவருடைய காம விகாரம், துரிச்சை, மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. களியாட்டு जो घृणित मूर्ति पूजा करता है उनके अंदर इसी प्रकार का घृणित स्वभाव है. लुचपन की बुरी अभिलाषा और अपने इच्छा के अनुसार काम करना, मतवालापन, लीला क्रीड़ा, पियक्कड़पन और घृणित मूर्ति पूजा. சென்ற நாட்களில் நாம் இஷ்டப்போல அந்த பிரஜாதிகள் எப்படி இஷ்டப்போடு இருந்தோம் அந்த அவர்களோடு மாறுபாடோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். हम जो पहले अन्य जातियों की इच्छा के अनुसार काम करने में पड़ा था. அந்த துன்மார்க்க உலகிலே அவரோடு கூட நீங்கள் விழாதபடியினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை சூசிக்கிறார்கள். और 4 वचन इसमें अचंभा करते हैं कि तुम ऐसे बाहरी लुचपन में उनका साथ नहीं देते और इसलिए वे बुरा भला करते हैं. அந்த துன்மார்க்க உலகில நீங்க போய் விழுந்துற கூடாது. उस लुचपन में, उस बाहरी लुचपन में हम ना पड़ना. பழையப்பட்ட பொழுது நீங்க போய் சிக்கிக் கொள்ள கூடாது. और चुनाव नियम में कहता है तो उसी फंदे में ना बसना. அதிலிருந்து வெளியே வரணும். उससे हम अलग होना है. ஹalleluya. हालेलुया. அந்த மார்வான சந்ததியை விட்டு நீ விலகி உன்னை ரட்சித்துக் கொள்ளுங்க. इसलिए तो टेढ़ी मेढ़ी संतान से अलग हो जा. அந்த கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. उसी प्रकार के काम, घृणित काम तेरे अंदर नहीं रहना. மார்வான சந்ததிக்குடைய ஒவ்வொரு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அதை விட்டு விலக வேண்டும். वैसे तुम्हारा ये प्राण आत्मा शरीर में इसी घृणित स्वभाव से तू अलग हो जा. அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக அவன் செய்தது என்னவென்று சொன்னால் दूसरे पर आसा ने क्या किया. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் दूसरा इतिहास 15वां 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 वचन को पढ़ो. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவனுடைய விக்கிரத்தை நிர்மூலமாக்கி தகர்த்து கிதோன் ஆற்றண்டையிலே சுட்டெடுத்து போட்டான்.
16 वचन। आसा राजा की माता माका, जिसने असेरा के पास रखने के लिए एक गिनोड़ी मूर्त बनाई, उसको उसने राजमाता के पद से उतार दिया और आसा ने उसकी मूर्त काटकर पीस डाला और किद्रोन नाले में फूंक दी। இந்த ராஜா என்ன செஞ்சான்? ஆசா ये राजा आसा क्या किया? முன்னால இவனால என்ன செஞ்சு வச்சிருந்தா? ये पहले क्या करके தன் रखा था? தாயாத மாகாட ஒரு ராஜாத்தியா வச்சிருந்தான். अपने माता, वो माता को राजमाता की पद पे रखा था। ராஜாத்தியா வச்சிருப்பான். वो राजमाता, राजकुमारी। அவன் ராஜாவானாலும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான். ये राजा बन गया, फिर भी मूर्ति पूजा करता था। அவனுடைய தாயார் ராஜாத்தியாக செலவு பண்ணி और வச்சான். उनकी माँ को ऐसे राजमाता के पद में मूर्ति बना के रखा। அப்படிதாங்க சிலை வழிபாடுலாம் வந்துச்சு. वैसे मूर्ति करने वाला नियम आया है। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் சிலை வணக்கங்கள்லாம் வந்தது. वैसे मूर्ति का नियम आया है। இந்த வசனத்தை விட்டு வார்த்தை விட்டு வழி விலகப்பட்டது. वैसे ये वचन से ऐसे अलग अलग हो गया है। அவர்கள் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை மறந்து சிலையை வைத்துட்டார்கள். ये परमेश्वर को पवित्र वचन को भूलकर अपने माता के लिए मूर्ति बनाकर रखने लगा। தவறானது காரியம். ये गलत है। சில பேர் வீட்ல போட்டா போட்டு மாலை போட்டு வச்சிருப்பாங்க. कई लोग ऐसे क्या करता है, अपने घराने पर वो फोटो लगा के उसका हाथ डालता है। இயேசு உயிரோடு இருக்கிறார். यीशु जीवित है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। இயேசுநாதனுடைய தாயார் பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல இருக்காங்க. यीशु की माँ और सारे पवित्र दास लोग परदेश में இருக்கிறாங்க. परदेश में है। அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. वो एक मुख्य जगह पर है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा। அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவின் பிறகு காத்திருந்து அவங்க கொண்டு செல்லப்பட்டுட்டாங்க. वो सभी लोग वो पवित्र आत्मा पाने के लिए पाठ होता था, फिर सभी ले गया। இந்த உலகத்துல எந்த போட்டா போட்டு நீங்க ஆராதிக்கல. इसलिए इस दुनिया में किसी फोटो लगा के आराधना मत करो। தாயோட போட்டா, माता की फोटो, இறந்தவருடைய போட்டாலாம் இதுல जो வச்சிருக்கோம். मरा हुआ लोग की फोटो, அதுக்கு ஊதுபத்தி கொளுத்தி, उसका मेणबत्ती, அதுக்கு अगरबत्ती, அதுக்கு மெம்பத்தி मेणबत्ती எல்லாம் கொளுத்தி सब कुछ चढ़ाता மாலை போட்டு வச்சிருப்பாங்க. फिर आर भी डालता। ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். आमीन। हमारा प्रभु यीशु जीवित है। அவர் செத்தவர் அல்ல. क्या वो मरा हुआ क्या? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा। இவன் தன்னுடைய தாயை பிரிய தெய்வமா வச்சுட்டான். ये अपने माता को राजमाता बनकर रख दिया। அவருக்கு நிகராக ஒன்றும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. उस परमेश्वर के तुल्य, उस परमेश्वर के बराबर इस दुनिया में कुछ भी नहीं। விக்கிரகம்னா என்ன அர்த்தம்? मूर्ति पूजा का मतलब क्या है? தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை எது இடம் நிக்கிறோ அதுதான் விக்கிரகம், விக்கிரக ஆராதனை. परमेश्वर के जो परमेश्वर को देने वाला वो जगह को और किसी वस्तु पकड़ता वही मूर्ति है, मूर्ति पूजा। புசிப்பு விக்கிரகம், खाना विग्रह, குடிப்பு விக்கிரகம், पीना मूर्ति, விளையாட்டு விக்கிரகம். खेलना मूर्ति। தேவனுக்கு கொடுக்கக்கூடியதை புசிப்பு குடிப்பு விளையாட்டு இடைப்பிடித்தால் விக்கிரக ஆராதனை. और परमेश्वर को देने वाला समय जगह को तेरा खाना पीना खेलना जगह पकड़ेगा तो वो ही मूर्ति पूजा। மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 சுவிசேஷ புத்தகம். मत्ती, मार्क, मरकुस, लूका, यूहन्ना। இயேசு பிரசங்கித்த, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அது அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ये चारों किताब में यीशु के दिन में उनके सेवकाई के बारे में उनके गवाही के अनुसार ये चार किताब लिखा गया। நீங்க நன்றாக வாசித்து பாருங்க. आप लोग ये चार அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் चारों किताब में ஐடல் வர்ஷிப்ங்கற வார்த்தையே கிடையாது. मूर्ति पूजा का शब्द नहीं है। அதாவது விக்கிரகம், விக்கிரக ஆராதனைங்கிற வார்த்தையே கிடையாது. मूर्ति पूजा का शब्द नहीं இப்ப है। இயேசு எதை எதிர்த்தார்? फिर यीशु किस बात को विरोध किया? தேவனுக்கு கொடுத்ததை வேற ஏதோ ஒரு இடைமொழித்தது. जो परमेश्वर को देने वाला समय को जगह को और कोई அதுதான் वस्तु पकड़ा அதுதான் விக்கிரக ஆராதனை. वो ये मूर्ति पूजा। அதுதான் பரிசேயர சதுசேயர வேதபாரகர இயேசு சாடி கண்டித்தார். इसलिए परिस्थितियों सदुस्यों पंडितों को यीशु ने काटा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनके नाम की महिमा। ஆகவே அவர் அதைத்தான் அவர் எதிர்த்து நின்றார். इसलिए यीशु उन बातों को डांटा है। ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். उनकी पवित्र नाम को महिमा। ஆகவே அந்த விக்கிரகத்தை தன் தாயையே ராஜாத்தியா வச்சிருக்கார். वो क्या किया? राजा आसा अपने माता को राजमाता के पद में खड़ा कर दिया। என்ன செய்வான்? அதைத்தான் முதல்ல அந்த இதை எடுத்து சுட்டரிக்கிறார். पहले वो उस बातों को क्या किया? आग में जला दिया। இதோ ஆட்டுண்டிலே சுட்டரித்து போட்டான். आग के वो किदोन नाले पर ऐसे फूंक இந்த ராஜா வேதத்தை கைக்கொண்டான். ये राजा शास्त्र को माना।
அல்லேலூயா. हालेलुया. அவன் சொல்லக்கூடியதை கவனிங்க. 18 வசனத்துல வாசிக்கிறோம். 18 वचन. தன் தகப்பனும் தானும் பரிசுத்த மனுபடி நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னியும் பனிமுட்டைகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். उसने जो सोना चांदी और पात्र उसके पिता ने अर्पण किए थे और जो उसने आग अर्पण किए थे उनको परमेश्वर के भवन पे पहुंचा दिया. இவ்வளவு நாள் அவன் கொண்டு வராம இருந்தான். अब तक वो न आया था விக்கிரகமா வச்சிருந்தான். क्योंकि वो उनके मन में मूर्ति था. தன் தகப்பனும் தானும் வச்சிருந்த அந்த எல்லா நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னியும் தேவனுடைய ஆலயத்தை பணிவிட்டு செய்விடாம தான் வைத்திருந்தான். जो अपने माता पिता ने अर्पण करके रखा था सोना चांदी प्रभु के भवन में न ले आया, अपने पास रखा था. விக்கிரகமா வச்சிருந்தான். वो उनका मूर्ति था. அதெல்லாம் தேவனிடத்திலே கொண்டு வந்து वो सभी अभी प्रभु के भवन में ले आए. தேவ வேலைக்காக செய்தான். वो परमेश्वर के काम के लिए सौंपा. முதலாவது உங்க வீட்டுல पहले तुम्हारे घराने में தலைவனாக இருக்கிற நீங்க जो तू घर का सिर है, அந்த அருவருப்பை அகற்றி போடுங்க. वो घिनौनी बात को दूर करो. ராஜா ஒரு தலைவன். ये राजा एक सरदार. அவன் செய்தா தாங்க அடுத்தவனை அந்த அந்த விக்கிரகத்தை அகற்ற முடியும். पहले वो अपने पास रखा वो मूर्ति को निकाल डालेगा तो दूसरे को वो कह सकता है. அதான் இயேசு சொன்னார். इसलिए यीशु ने कहा மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல சொல்கிறார். मत्ती 7वां अध्याय में 7:3 வசனத்திலிருந்து வாசித்தா, मत्ती 7:3 நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? तो क्यों अपने भाई की आंख के दीन को देखता है और अपनी आंख का लट्टा तुझे नहीं இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? जब तेरी की आंख में लट्टा है तो तू अपने भाई से कैसे कह सकता है ला मैं तेरी आंख से दीन का निकाल दूं? எப்படி நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உன் கண்ணில் உத்தரத்தை வச்சு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை நீ எப்படி எடுத்து போட முடியும்? जैसे तू ऐसा कर सकता, पहले तेरे आंखों में तो लट्टा है फिर तू उनको वो कैसे वो दीन पर निकल सकता है? மாயக்காரனே, ये कपड़ी முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் கண்ணில் உன் சகோதரனில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பான். एक कपड़ी पहले अपनी आंखों में से लट्टा निकाले तब तू अपनी भाई की आंखों का दिन का भली भांति देखकर निकाल இந்த सकेगा. ஆசா மாயக்காரன் இல்லைங்க. ये राजा आसा कपड़ी नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆசா என்றால் எபிரேய பதத்துல வைத்தியன். इब्रानी के शब्द में आशा का मतलब वैद्य. வைத்தியன் ஒரு டாக்டர். वो एक डॉक्टर वैद्य. அந்த அர்த்தம் என்ன? ஆசாவுடைய அர்த்தம் என்ன? வைத்தியன். आशा का मतलब वैद्य. அவன் முதல்ல தனக்கு வைத்தியம் பண்ணிருக்கான். वो पहले क्या किया वो राजा आशा अपने आप को वैद्य. உனக்கு வைத்தியம் பண்ணிட்டு ஜனத்துக்கு வைத்தியம் பண்ணு. पहले वो अपने आप को चंगा को ढूंढा फिर तेरे लोग को और चंगा दे. இயேசுவோட உபதேசமே தனக்கு முதல்ல வைத்தியம் பண்ண அர்த்தம் வைத்தியம் செய். इसका उपदेश ये पहले अपने आप को शुद्ध करो तैयार करो फिर दूसरे को. ஓ கணிதத்துல உத்தரத்தை நீ எடுத்து அடுத்தவன் சகோதரனுக்கு நீ கண்ணுக்கு துரும்ப எடுங்க. पहले तेरे आंखों के लट्टा निकालो फिर तेरे भाई का आंखों का दीन को तो निकाल அது सकता நீ है. ஒரு குருட்டு வைத்தியனா தான் இருப்படி. नहीं तो तू एक अंधा वैद्य है. ஒரு குருட்டு வைத்தியனாக இருக்காதே. एक अंधा वैद्य मत बना. கூடாரத்துல நீ கேட்டுக்கொண்டிருக்க நீ ரட்சிக்கப்பட்ட தலைவனாக இருக்கலாம். अगर तू अभी तेरे तंबुओं से ये बात को सुन रहा है तू एक उदार माया और सरदार है. ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம். यदि तू सेवक की ना हो सेविका की ना हो, அப்போஸ்தலனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், மேய்ப்பனா இருக்கலாம், போதகனா இருக்கலாம், சுவிசேஷகனா இருக்கலாம், பல விதமான ஊழியத்தை செய்றவனாக இருக்கலாம். यदि तू प्रेरित हो, परिशुद्धता हो, शिक्षक हो, सुसमाचार हो, अगुवाई करने वाला और कई प्रकार का सेवा करने वाले की ना हो, நீ வீட்டை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கலாம். तू तेरा परिवार का अगुवाई करने वाले एक सरदार की ना हो, நாட்டை ஆளக்கூடிய ராஜாவா இருக்கலாம். और देश को राज्य करने वाला राजा की ना हो, நீ எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், யாராவது एमएल एमपी किसी की ना हो, நீ கவுன்சிலரா இருக்கட்டும், எந்த அதிபதியாக இரு. यदि तू किसी अधिपति, किसी हाकिम हो, किसी न्यायी, किसी काउंसिलर, முதலாவது உன் கண்ணுல இருக்கிற பெரிய ஒரு உத்தரவு இருக்குது, அதை எடுத்துட்டு पहले तेरे आंखों में एक बड़ा लट्टा है वो निकालो, அதுக்கப்புறம் மத்தவன் துரும்ப எடுங்க. फिर वो दूसरे का दीन को निकालो. அதான் ஆசா செஞ்சான். ये आशा किया. நல்ல வைத்தியம். ये एक अच्छा वैद्य है. அல்லேலூயா. हालेलुया. நல்ல வைத்தியம். ये अच्छा वैद्य. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की நம்ம महिमा. ஆண்டவர் இயேசு நல்ல வைத்தியம். हमारा प्रभु यीशु अच्छा वैद्य. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்போ வைத்தியனே நீனே முதல்ல குணமடையாம அடுத்தவனை குணப்படுத்த வரியா? ये वैद्य पहले तू अपने आप में चंगाई नहीं है फिर तू दूसरे कैसे चंगाई देगा? முதலாவது நீ குணப்படு, மற்றவனை குணப்படுத்து. पहले तू चंगाई पाओ फिर
पहले तू स्थिर हो, पहले फिर दूसरे को स्थिर करो। அப்போது நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவார். तब सचमुच प्रभु तुझे प्रकट कर, தேவன் வெளிப்படுவார். परमेश्वर प्रकट होगा। நீ மாறுபாடு விட்டு முதல்ல நீ வெளியே வா. पहले तू वो टेढ़ी मेढ़ी संगत से अलग हो जा। நீ மாறுபாடு சத்துருவோட கலந்திருந்து கொண்டிருக்கிற. तू वो टेढ़ी मेढ़ी संगत के फंदे में फंस गया। உனக்கு அரசியல் தேவையில்லை. तेरा विराज की जरूरत नहीं, உனக்கு இந்த உலகம் தேவையில்லை. तेरा भी दुनिया जरूरत உன்னுடைய नहीं। வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. तेरा जीवन पवित्र जीवन, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். की नाम की महिमा। நீதிக்கும் அநீதிக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. नीति और अनीति का क्या जोड़ में है? இருளுக்கு ஒளிக்கு ஒரு ஐக்கியம் இல்லை. अंधेरा और ज्योति का क्या संबंध है? 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசனை பிணைக்கப்படாதே. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இருளுக்கும் ஐக்கியம் ஏது? अविश्वासियों के साथ आसमान छुए में न छूतो, क्योंकि धार्मिकता और अधर्म का क्या मेलजोल है? क्या ज्योति और अंधकार की क्या संगति है? கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கு இசைவது அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது. और मसीह का बेलियान के साथ क्या लगाव है? या विश्वासी के साथ अविश्वासी का क्या உன்னுடைய लगाव है? ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அப்படியே ஃபெலோஷிப் மாறிடுகிறது. जैसे तेरे रिश्ता है वैसे तेरे संगति, நீ சிக்கிக் கொள்வாய். तू भी फंस जाएगा। அதுக்காக நீ மற்றவரோட பழகக்கூடாதுன்னு சொல்லல. इसलिए मैं ऐसे नहीं कहेगा तो दूसरे से बात नहीं करना। உன்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? तेरा ये रिश्ते पर உன்னுடைய कैसा ஐக்கியம் எப்படியாக மாறுகிறது? वैसे तेरे संगति होता है। சிக்கிக் கொள்ளக்கூடாது. तू फंदे में ना बस। ஆகவே 16 வசனம், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. मूर्तियों के साथ परमेश्वर के मंदिर का क्या संबंध है? क्योंकि हम तो जीवित परमेश्वर का मंदिर है। जैसे परमेश्वर ने कहा मैं उनमें बसूंगा और उनमें चला फिरा करूंगा और मैं उनका परमेश्वर हूंगा, वो मेरा लोग होंगे। ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். इसलिए प्रभु कहता उनके बीच में से निकालो और अलग रहो। அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்களுக்கு குமாரன் குமாரத்தியாய் இருப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். तो मैं तुम्हें ग्रहण करूंगा और मैं तुम्हारा पिता हूंगा और तुम मेरे बेटा और बेटियां होंगे। ये सर्वशक्तिमान प्रभु परमेश्वर का वचन है। இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் அநேகமாயிரம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். और जो यीशु के लिए जीवन बिताया था हजारों हजार पवित्र दास लोग हैं। நாளொன்று வரும், एक दिन आएगा அவர்கள் வருவார்கள். वो लोग आएंगे। ஆனால் அவர்களுக்கு இங்கே நீ விக்கிரகம் வைத்து நீ அவர்களை சிலை செஞ்சு வழிபடாத. इसलिए वो लोग के लिए तू ये दुनिया में मूर्ति बना के वो कुछ वेदी बनाकर मूर्ति पूजा मत करो। அதாவது வேதம் மரியாதை பரிசுத்தவாட்டியாக சொல்லுகிறது. मतलब के शास्त्र है मरियम को पवित्र स्त्री कहला। கனமுள்ள ஸ்திரீ, वो एक आदरणीय स्त्री है। வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். अगर जो शास्त्र में है सारे पवित्र दास लोग। பீட்டர், பேதுரு ஒரு பரிசுத்தவான். पत्रस एक पवित्र है। யார்? யோவான் ஒரு பரிசுத்தவான். यूहन्ना एक पवित्र दास है। வேதத்திலே பல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். वैसे हमारे शास्त्र में यही पवित्र दास இந்த है। நாட்டில் ஊழியக்காரனுக்கு அவன் செத்ததுக்கு அப்புறம் பிறகு கொண்டாடிட்டாங்க. इन दिनों में हम देखता है सेवकों को वो मरने के बाद उनका बर्थडे मनाता है। உங்களை நடத்தினவர்களை நினைத்தவர்கள், जो तुझे अगुवाई किया उनके ओर स्मरण कर। உங்களை நடத்தி இருக்கிறார். तुझे वो अगुवाई ஒரு किया। ஊழியக்காரனை நடத்தினதை நினைத்தவர்கள், एक सेवक तुझे चलाया था उन बातों को स्मरण அவர்கள் करो। நடத்தினதை நீங்க பின்பற்றுங்கள். उनका बातों को तू लवणिक करो। ஆனால் ஊழியக்காரனுக்கு இறந்ததுக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனை செஞ்சார். परंतु जो वो सेवक मरने के बाद तो मूर्ति पूजा मत कर। வேதம் சொல்கிறது, शास्त्र कहलाता எபிரேயர் நிருபம் इब्रानी 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். इब्रानी 13 7ஆம் வசனம். 7वां वचन। வேதவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். जो तुम्हारे अगुवे थे और जिन्होंने तुम्हें परमेश्वर का वचन सुनाया है उन्हें स्मरण रखो और त्याग से उनके चाल चलन का अंत देखकर उनके विश्वास का अनुकरण करो। வேதவசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். परमेश्वर का वचन को तुझे जो सुनाया அவருடைய उनके चाल चलन को वो स्मरण சிந்தித்து कर। அந்த விசுவாசத்தை பின்பற்று. उनको ध्यान से उनके चाल चलन को अंत देखकर उसी विश्वास का அதற்காக अनुकरण நீ कर। உருவ வழிபாடை செஞ்சிராதீங்க. फिर इसलिए तू मूर्ति पूजा मत कर। இன்னைக்கு பார்த்தா ஊழியக்காரனுக்கு செல வச்சறான். आजकल देखेगा तो सेवकों के लिए मूर्ति रखता है। ஒருபோதும் தவறு. अभी मत रखना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. की महिमा।
அந்த உனக்கு விசுவாசத்தை பின்பற்றுவதற்காக போதிக்க தேவன் அனுப்பி இருக்கிறார். तुझे तू विश्वास को लौकिक करने के लिए, तुझे सिखाने के लिए परमेश्वर और सेवकों को तेरे लिए भेजा. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु का पवित्र नाम को महिमा. அந்த வைத்தியன் ஆசா நல்ல வைத்தியனாக இருக்கிறார். वो वैद्य आशा एक अच्छी वैद्य था. முதல்ல தான் வைத்தியம் செய்தான். पहले अपने आप को चंगाई पाई. திடன் கொண்டான். अपने आप को यह बांधा. திடன் கொண்டான். यह बांधा था अपने आप. அகற்றினான். सब कुछ दूर किया. முதல்ல தான் அகற்றான். पहले अपनी जो मूर्ति सब कुछ दूर किया. அதுக்கப்புறம் ஜனங்கள் அகற்றாங்க. फिर लोग दूर करने लगा. பலிபீடம் புதுப்பிக்கப்பட்டது. वो वेदी को नया सिरे से बनाया. அப்படி திடன் கொண்டான் அவன். वो यह बांधा था. வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல, वो जैसे वो भविष्यवाणी நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திரும்ப நெகிழ விடலாம். तुम सभी अपने आप को ढीला मत बनो, यह बांधो. நெகிழ விடல. वो आप को ढीला मत தெளிவாக செஞ்சா பாருங்க. सब कुछ अच्छी रीति से உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. तुम्हारा कामों के लिए बदला मिलेगा. நம்முடைய செய்த கிரியைகளுக்கு பலன். हम जो जो किया वो कामों के लिए बदला मिलेगा. பலன் இல்லாம கிடையாது. बदला बिना नहीं. இங்கே வாசிக்கிறோம், வெளிப்பட்டார், வெளிப்படுவார், வெளிப்பட்டார்ங்கிற வார்த்தை மறுபடி சொல்லப்பட்டது. यहाँ बार लिखा है वो प्रकट हुआ है, प्रकट होगा. 2:15 வாசிக்கிறோம், வெளிப்படுவார். दूसरा वैदिकास 15 दूसरा में लिखा है वो प्रकट हुआ. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். तुम उसको ढूंढेगा तो वो तुम्हें मिला करेगा. 4வது வசனத்தில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். வெளிப்பட்டார், அவர் நமக்கு வெளிப்பட்டார். और 4वें वचन में वो उनको मिला. இங்கே 8வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 8वें वचन में भी पढ़ता है. இங்கே வாசிக்க முடிகிறது, அவர் திடன் கொடுத்து 60 பிடிபட்ட போது அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்திலே இன்னொரு இடத்துல வெளிப்பட்டார் என்பது வாசிக்க முடியும். और के 44 अध्याय में पढ़ सकता है. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 15 वचन முழு மனதோடு அவரை தேடினார்கள், கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார். आमेन. सारी मन से उनको ढूंढने लगा, प्रभु ने उनको मिला. கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு வெளிப்படுவார். प्रभु इस 3 में तुम्हें भी मिलेगा. இஸ்ரவேல் இல்ல, इस्राएल में தேவனும் இல்ல, परमेश्वर नहीं, ஆசாரியனும் இல்ல, याजक नहीं, வேதம் இல்ல, व्यवस्था नहीं, இருளடைந்த நாட்கள், अंधेरा पूर्ण का दिन में, அப்படிப்பட்ட நாட்கள். उसी अंधेरा के समय में தேவன் நீங்கள் கர்த்தரோடுங்க, அவர் உங்களோடு இருப்பார். तुम परमेश्वर के संग रहो, परमेश्वर तुम्हारे संग रहेगा. தேவனை சமூகத்தை நோக்கி பாருங்க. प्रभु के संग के ओर ताकेंगे. இதனால தேவனை நோக்கி பாருங்க. इन दिन में परमेश्वर के ओर ताकेंगे. Praise you, Jesus. धन्यवाद यीशु. Praise the Lord. Megavara sakara makara. धन्यवाद. Megavara sakara mulana. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். तुम्हारा हाथ ढीला न होना, यह बात. கர்த்தர் உங்களோடு இருப்பார். प्रभु तुम्हारे संग रहेगा. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். प्रभु तेरे लिए मिलेगा. முதலாவது நீங்கள் அகற்றுங்க. पहले तुम दूर कर. இந்த தீர்க்கமான வார்த்தையை கேட்டு நீங்கள் अகற்றுங்க. ये भविष्यवाणी वचन सुनकर पहले तू दूर करो सब. உங்கள் அறிவுறுப்புகளை अகற்றுங்க. तुम्हारे पीड़ित बातों को दूर करो. மாறுபாடான காரியத்தை अகற்றுங்க. मेरी बातों को दूर करो. இதெல்லாம் அறிவுறுப்பாக இருக்கு. ये सारी घृणित है. தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? प्रभु के सामने समर्पित करें. ராமா காபாலா சகாரா துனா கராமா ரிபாபா பாலா சகாரா துனா கரா கினாமா முகோக ஸ்துதி கரே. धन्यवाद प्रभु. ரபா கலாபாலா சகாரா கினாமா ரிகராபாலா கரா கினாமா ரிகல்வரா சகாதனா கரா ரிகரவி கவரா ரெஸ்பெரி கராவரா கராவா. ஓ தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். परमेश्वर हमें मिलेगा. தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். परमेश्वर हमारे लिए मिलेगा. ஒரு பெரிய இளைப்பாறுதலை தருவார். एक बड़ा विश्राम मिलेगा. இளைப்பாறுதலை தருகிற தேவன். विश्राम देने वाला. ரீகாபாலா சகாலா பெந்தாமா காராமா ரிகலபா காபாலா சகாலா துலாமா ரீகாபாலா துலாமா காபினாமா ரிகல்பாரா சாகினாமா ரிகல்பாரா. Thank you. Rikabara sakara rikarama Rigara Rigara. Yes. Thank you, Lord. Yes, Jesus. Amen. Thank you, Lord. Amen. Rikabara sadhumana பரலோகத்தின் பிதாவே
பரிசுத்தப்படுவதாக. உம் ராஜ்யம் வருவதாக. பரிசுத்தப்படுவதாக. உம் ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் சேர்ந்து உமது சித்தப்படியே செய்யப்படுவது போல உமது சித்தப்படியே செய்யப்படுவது போல அதுவே செய்யப்படுவதாக. அதுவே செய்யப்படுவதாக. जैसे तेरी मर्जी आसमान में पूरी होती, जैसे तेरी मर्जी आसमान में पूरी होती, वैसे तेरे मर्जी जगत पे पूरी हो जा, वैसे तेरे मर्जी जगत में पूरी हो जा। हमारी तू जो आसमान में तेरा नाम माना जा, तेरी बासागत आगे तेरा नाम माना जा। Yes नाम रिगा मसाका बुला तेरी बासागत आगे। நீங்கள் அவரோடு இருந்தால், यदि तुम उसके संग रहेगा, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், यदि तुम यहोवा के संग रहेगा, அவர் உங்களோடு இருப்பார். यहोवा तुम्हारे संग रहेगा. நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா? तुम यहोवा के संग रहेंगे. அறிவுறுப்புகளை அகற்றுங்கள். सारी पीड़ित बातों को दूर करो. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். प्रभु तुम्हें विश्राम दूंगा. குடும்பத்திலே, परिवार में, ஊழியத்திலே, सेवकान में, திருச்சபையில, मंडली में, தேசத்துல देश பெரிய இளைப்பாறுதல் உண்டு. एक बड़ा நீ विश्राम मिलेगा. வெளியே போனாலும் உள்ளே போனாலும் சமாதானம் இல்லை. तो बाहर जाता है, अंदर आता है, शांति नहीं. உனக்கு சமாதானம் வேண்டுமா? हमारा शांति உனக்கு चाहिए, இளைப்பாறுதல் வேண்டுமா? हमारा विश्राम அந்த चाहिए. அறிவுறுப்புகளை அகற்று. वो पीड़ित वस्तु को दूर இயேசுவின் करो. நாமத்தினாலே इसके नाम से get out, दूर come out, दूर release in the name of Jesus. दूर करने. வேண்டுபடுவதாக Yes, no. தேவனாகிய கர்த்தர் प्रभु परमेश्वर உனக்கு வெளிப்படுவார். तुझे प्रकट होगा. உனக்கு பெரிய இளைப்பாறுதல், तुझे बड़ा विश्राम, பெரிய ஒரு சந்தோஷம், बड़ा आनंद, முழு இதயத்தோடு, सारी मन, முழு ஆத்மாவோடு सारी प्राण से உன் பலிபீடத்தை तेरे वेदी को ஓ thank you Jesus நீ हालेलुया. சுத்தம் பண்ணிக்கொள். तो नए सिरे से बना. thank you Jesus हालेलुया. நீ சப்படிட்டுக் கொள்வாயா? तो शुद्ध बना. in the name of Jesus हालेलुया. புதுப்பித்துக் கொள். तो नया बनाओ. renew your strength, तो तेरे वेदी को नया बना. renew your strength. तेरे बल को नया बना. நீ புதுப்பித்துக் கொள். तो नया हो जा. இந்த லாக்டவுன் ஆன நாட்களில் உன் ஜீவியம் புதுப்பிக்கப்படும். इस लॉकडाउन के दिन में तेरा जीवन नया हो. ஊழியம் புதுப்பிக்கப்படும். सेवकाई नया हो. உன் வேலைகள் புதுப்பிக்கப்படும். तेरा काम नया हो. ராமாகா சகாபா காமா விகாமா காலாவினா காமா கர்த்தர் அப்படி பெரிய காரியங்களை प्रभु इस बड़े काम करेगा.
நாங்கள் அருவருப்புகளை எல்லாம் அகற்றி हे प्रभु हम अपने सारे घृणित முழு वस्तुओं को दूर இதயத்தோடும், முழு करके ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் தேவனுடைய கர்த்தரை அன்பு கூறுவோம். हम अपने सारी बल सारी शक्ति सारी प्राणों से प्रभु यहोवा परमेश्वर को धन्यवाद करेंगे. எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். हमें प्रभु मिलने वाला है, इसके हमको धन्यवाद. இயேசுவின் நாமத்தில் इसके பிதாவே. नाम से मांगते पिताजी. ஆமென். आमीन. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. आमीन. प्रभु आपके सबों का आशीष करें. आमीन.